நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மலையாளம் சினிமால திரைப்படங்கள் எப்படி இவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான். இன்னைக்கு இந்திய சினிமால தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, அதுக்கப்புறமா ஹிந்தி ஆகிய திரைப்படங்கள்லேயே சிறந்த திரைப்படங்கள் வர்றது பார்த்தோன்னா மலையாளம் சினிமா தான். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு சினிமா வெற்றி பெறுவதற்கான முக்கியமான ஒரு விஷயம் திரைக்கதை அப்படிங்கிறது தான். ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா அதோட திரைக்கதை நல்லா எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஒரு படம் வெற்றி பெறுறதுக்கு அந்த படத்தோட திரைக்கதை முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. கேரளாவில் எழுத்தாளர்களுக்கும் எழுத்துக்கும் படைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதன் ஒரு பகுதியாக தான் அதன் தாக்கமாக தான் மலையாளம் சினிமாலையும் எழுத்து நல்ல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சிறந்த படங்கள் வருவதற்கான காரணமாக இருக்குது. இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா தமிழில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச சில படங்கள் மலையாளத்துலேருந்து வந்த படங்கள். இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்துப்போம் பாபநாசம் அப்படிங்கிற திரைப்படம் மலையாளத்தில் திருஷ்யம்னு வந்த படம். அதே மாதிரி ரஜினிகாந்த்க்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ பாபா படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தது சந்திரமுகி. அந்த படமும் பார்த்தீங்கன்னா மனச்சித்திரத்தாள் அப்படிங்கிற ஒரு 90s மோகன்லால் அவர்களுடைய படம். ஸோ இது முக்கியமான விஷயம். இதை தவிர்த்து பல படங்கள் இந்த மாதிரி மலையாளம்லேருந்து தமிழில் ரீமேக் ஆகிருக்கு. ஸோ அதோடைய கண்டென்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அது மொழிகளையும் கடந்து மிகப்பெரிய வெற்றி பெறுது. ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். எல்லாருமே எல்லா சினிமாலையும் தான் திரைக்கதை எழுதிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ், கன்னடா என்ன படங்களாக இருந்தாலும் இப்போ மலையாளத்தில் மட்டும் என்ன வித்தியாசப்படுது வேறுபடுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களில் கொஞ்சம் மலையாள படங்கள் பார்த்ததை வச்சு நான் கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா அவங்க அவங்களும் திரைக்கதையை தான் எழுதுகிறாங்க. பட் அவங்க அடிப்படை விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக கட்டமைக்கிறாங்க. இப்போ திரைக்கதையில் பார்த்தோம்னா நம்ம உலக அளவில் மெயினாக முக்கியமாக பின்பற்றப்படுறது 3 விஷயங்கள். அதாவது 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3. ஸோ இந்த இதில் பாகம் 1 அந்த ஆக்ட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வலிமையாக இருக்கணும். அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஆக்ட் 3ல் அதுக்கான விஷயங்கள் காமிக்கும் போது இது மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது கதையில் முதல்ல இந்த விஷயம் இதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் கனெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது ஆக்ட் 1ல் கரெக்டாக சொல்லணும். இப்போ ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய ஃபிலிம் மேக்கர்ஸ் லைக் இவர் கிறிஸ்டோபர் நோலன் கூட என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ட் 3ல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஐ கோ டு ஆக்ட் 1 அண்ட் ஐ வில் ரெக்டிஃபை தம், ஐ வில் சி வாட் இஸ் ராங் வித் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஜஸ்ட் கிறிஸ்டோபர் நோலன், இட்ஸ் யூனிவர்சல் ரூல் தான், தம் ரூல் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஆக்ட் 1 அவங்க ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க. ஸோ அவங்க சின்ன சின்ன காரணங்கள் இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்தது, ரொம்ப சிறப்பான ஒரு வெற்றி பெற்றது. ஸோ அந்த படத்தில் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் அங்கே ஒரு கொடைக்கானல் மலையில் போய் குணா கேவ்ஸில் அவங்க ஃப்ரெண்டு விழுந்துடுறாரு, அவங்கள காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் அங்கே அவங்க ஓகே அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸே இது பண்ண முடியலன்னு அவங்க கயிறு ரோப்பை வச்சு அவங்க இழுத்து ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுற மாதிரி கடைசியாக வரும். ஆனால் இதை மட்டுமே வச்சா அங்கே அந்த ஒரு எனர்ஜி இருக்காதுன்னும் போது இந்த விஷயம் இருக்குன்றத இதை திரைக்கதையோட முதல் பகுதியிலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டக் ஆஃப் வார் விளையாடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அவங்க ரெகுலராக அந்த டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணி விளையாடுற ஒரு பழக்கம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்க ஃப்ரெண்டே காப்பாற்றுதுன்னும் போது அது இன்னும் வலிமையாக அது கனெக்ட் ஆகுது ஆடியன்ஸ்க்கு. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டாக அதில் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டர் சுஜாதாவுடைய திரைக்கதை புக்கில் கூட பார்த்தீங்கன்னா அவர் அதை குறிப்பிட்டிருப்பார். ஸோ இது முதலே ஃபர்ஸ்ட் ஆக்டில் நம்ம ஒரு விஷயத்தை காமிக்கலாம் அப்படிங்கிறது தமிழில் பார்த்தீங்கன்னா சிவாஜின்ற படத்தில் கூட நம்ம பார்த்துப்போம். அவர் சுஜாதா ஃபாலோ பண்ணியிருப்பார். இப்போது ரஜினிகாந்த் கடைசியாக அவருக்கு கரண்ட்டில் அடிபட்டு அவர் உயிர் போயிடும். ஆனால் அவர் உயிர் திரும்ப வரும். அது எப்படி வரும்ன்றதுக்கு அது நம்புற மாதிரி நம்பகத்தன்மை வேணும் அது அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் முக்கியமான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக மலையாளம் சினிமாவில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த படங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குது.
ஸோ இதுதான் நண்பர்களே மலையாள சினிமாவில் நான் பார்த்த ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். ஸோ மீண்டும் ஒரு காணொளியில் கதைப்போம். நன்றி.